திணையில் செய்கிற ஆப்பம், பொங்கல், லட்டு இந்த மாதிரி ஒரு 5 டிஷ்ஷு நீங்கள் பார்க்க போகிறீங்க. முதல்ல பொங்கல் செய்கிறதுக்கு 2/3 கப் அளவுக்கு திணை அரிசி எடுத்துக்கோங்க. மீதி இருக்கிற போர்ஷனுக்கு வறுத்த பாசிப்பருப்பை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கழுவிட்டு 2.5லேருந்து 3 டம்ளர் அந்த அரிசி எந்த அளவுக்கு காஞ்சிருக்கிறது அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் 2.5லேருந்து 3 டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. அதை குக்கரில் வச்சு லேசாக உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக முந்திரியை நெய்யில் வறுத்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் இஞ்சி கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் அது மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சம் நெய்யை விட்டு அதில் கொஞ்சம் மிளகு தட்டி போட்டு ஜீரகமும் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை அந்த பொங்கலில் சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க. நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட ஒரு சாம்பார் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா மற்ற சிறுதானியங்களை விட இது டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். நீங்கள் செய்து பாருங்கள். ஆப்பம் செய்கிறதுக்கு அடுத்தது மாவு அரைக்கணும். அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 1 கப்பு திணை எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் 1 கப்பு இட்லி அரிசி எடுத்துக்கிடணும். இது மாதிரி 1 கப்பு திணை, 1 கப்பு இட்லி அரிசி, 1 கையளவு பச்சரிசி சேர்த்துக்கோங்க. 1 கையளவு உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம் போட்டு ஊற வச்சு மாவு அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த கிரைண்டர் கழுவுன தண்ணியை இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அதை நல்லா கஞ்சி பதத்துக்கு காய்ச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் சாதாரணமாக அரிசி மட்டுமே போட்டு ஆப்பம் செஞ்சாலும் இந்த மாதிரி கஞ்சி காய்ச்சி ஊற்றி வச்சிங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஆப்பம் நல்லா சாஃப்டாக வந்திருக்கும். இந்த மாவு பாருங்கள் எப்படி பொங்கி வந்திருக்குது அப்படின்னு சொல்லி. இது இந்த கஞ்சி காய்ச்சி ஊற்றி வைக்கிறதுனால இப்படி வந்திருக்கு. இப்போ இந்த மாவை ஒரு பாத்திரத்தில் நம்ம எப்பயும் ஆப்பம் சுடுற மாதிரி சுட்டு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆப்பம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செய்து பாருங்கள். நடுவில் பாருங்கள் எப்படி உப்பி வந்திருக்குது அப்படின்னு சொல்லி. ஓரத்துலலாம் லேசாக எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்திங்கன்னா ஈஸியாக ஆப்பம் எடுக்க வந்துடும். இந்த ஆப்பத்துக்கு நீங்கள் கடலைக்கறி வச்சு சாப்பிட்றதா இருந்தால் சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை அல்லது சீனி போட்டு தேங்காய் பால் நல்லா கெட்டியாக எடுத்து தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னாலும் அது டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது திணையில் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். 1 கப்பு திணையை இது மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க, நல்லா வாசனை வர்ற வரைக்கும். அதே மாதிரி 1 கப்பு பாசி பருப்பையும் இது மாதிரி வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கிடணும். எடுத்துட்டு அது ரெண்டையும் தனித்தனியாக மிக்ஸி ஜாரில் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துருங்க. எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு ரெண்டையும் கலந்துக்கோங்க. கலந்துட்டு அது கூட 1 கையளவு பொட்டுக்கடலை நம்ம சேர்த்துக்கிடணும். கூடுதலாக கொஞ்சம் வாசனையும் இருக்கும், அதே போல் சத்தும் கிடைக்கும். அதுக்காக 1 கையளவு பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கிடணும். இந்த பொட்டுக்கடலை சேர்க்குறதுக்கு முன்னாடி இந்த பாகு எப்படி காய்ச்சறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் கருப்பட்டியை போட்டிருக்கேன் நான். நீங்கள் வெல்லம், நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அளவாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி அதை கொதிக்க வச்சுட்டு வடிகட்டிக்கோங்க. வடிகட்டினதுக்கப்புறமா திரும்ப அதை பாகு பதம் வர்றதுக்கு நம்ம காய்ச்சணும். இந்த மாதிரி வடிகட்டினீங்கன்னா அதில் கொஞ்சம் அழுக்கெல்லாம் இருக்கும், ஏதாவது குப்பை மண்ணெல்லாம் இருந்தால் அதெல்லாம் போயிடும். இப்போ பாகு பதம் காய்ச்சணும். இந்த பாகு எப்படி இருக்கணும்னா, நீங்கள் ஒரு சொட்டு எடுத்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் ஊற்றி பார்த்தீங்கன்னா அப்படியே நிற்கணும். நிற்கிற ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துருக்கோங்க. கொண்டு வந்துட்டு இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க மாவில் 1 கை அளவு பொட்டுக்கடலையையும் சேர்த்து 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த பாகு காய்ச்சி வச்சுருக்கிறத அதில் ஊற்றணும். நல்ல சூடாக இருக்கும், அதனால கவனமாக நீங்கள் செய்யணும். ஊற்றிட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கை பொறுக்கக்கூடிய சூடு வந்த உடனே நீங்கள் உருண்டையாக அதை பிடிச்சி எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த லட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். வெறும் அரிசி மாவு இல்லை பொரிவளங்கான்னு செய்வாங்க, அல்லது பாசிப்பருப்பு உருண்டை செய்வாங்க. இது மாதிரி அரிசியும் பருப்பும் சேர்ந்தும் உருண்டை செய்யலாம். அதுக்கு பதிலாக இது மாதிரி சிறுதானியங்கள் ஏதாவது ஒன்று செய்கிறதுக்கு பதிலாக நான் திணை எடுத்திருக்கேன். ஏன்னா திணை மாவில் செய்யக்கூடிய பலகாரங்களுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கை பொறுக்கிற சூட்டில் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வைங்க. சத்தும் இருக்கும், அதே சமயத்தில் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடுத்தது கொழுக்கட்டை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். பால் கொழுக்கட்டையும் கார கொழுக்கட்டையும் நம்ம செய்ய போகிறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த திணையை வறுத்துட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. துளி அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிற சூட்டில் இருக்கிற தண்ணியை இதில் கொஞ்சம் ஊற்றி கலந்து வைங்க. கலந்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா அது ஊறி
ஒரு கன்சிஸ்டன்சி வந்துடும். இப்போ ரொம்ப இறுகுன மாதிரி இருந்ததுன்னா திருப்பியும் கூட இன்னும் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் நேரம் அதை மூடி வச்சுட்டு நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா கொழுக்கட்டை பிடிக்கிற ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க அடுப்பில். நல்லா அது கொதித்ததுக்கப்புறம், கொதிக்க முன்னாடி போட்டிங்கன்னா உருண்டையெல்லாம் கரைஞ்சிரும். கொதித்த உடனே இதை சின்ன சின்ன உருண்டைகளாக இது மாதிரி போட்டுட்டு அது நல்லா வெந்தது உடனே வெந்துருச்சுன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அப்படியே உருண்டை உருண்டையாக நிற்கும். அதில் கொஞ்சத்தை நீங்கள் கார கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இது மாதிரி எடுத்து ஒரு வடிகட்டியில் போட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. மீதி இருக்கிறதுல நம்ம வந்து கருப்பட்டி பாகோ அல்லது வெள்ளைப்பாகோ நம்ம எது வேணுமோ அதை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இல்லை நாட்டு சர்க்கரையை நேரடியாக போடுறதா இருந்தால் கூட போடலாம். நான் இப்போ கருப்பட்டி தான் காய்ச்சி வச்சுருக்கிறேன். அதை அதில் ஊற்றிருக்கிறேன். ஊற்றி நல்லா கொதித்த உடனே கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு இறக்கிக்கலாம். இறக்கிட்டிங்கன்னா இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ காரம் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சு கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் போதும். போட்டு கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு இந்த கொழுக்கட்டை குட்டி குட்டியாக பிடிச்சி வச்சுருக்கத அதுலேயும் போட்டு இதில் நம்ம இட்லி பொடி வீட்டில் இருக்குல்ல அதை ஒரு டீஸ்பூன் 1.5 டீஸ்பூன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இதை தூவி எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு கார கொழுக்கட்டையாக இது இருக்கும். பெரிய பெரிய கொழுக்கட்டையாக செய்கிறதுக்கு பதிலாக இப்படி செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்களும் ஆர்வமாக சாப்பிடுவாங்க. ஒரே மாவில் ஒரே நேரத்தில் கார கொழுக்கட்டையும் செஞ்சிடலாம், இனிப்பு கொழுக்கட்டையும் செஞ்சிடலாம். திணையில் ஒரு பாயாசம் செய்ய போகிறோம். அதில் பீட்ரூட் கலந்து செஞ்சுருக்கேன். அது ரொம்ப நல்லா வந்திருந்தது. நீங்களும் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி திணையை ஒரு 1/2 கப்பு எடுத்து 1/2 மணி நேரம் ஊற வச்சு 1.5 கப்பு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கோங்க. பீட்ரூட்டை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கொஞ்சமாக நெய் விட்டு அதில் இந்த பீட்ரூட்டை நல்லா போட்டு வேகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுவோம். ஒரு 2 மினிட்ஸில் கூட அது வெந்துடும். வெந்த உடனே இந்த வேக வச்சுருக்கிற இந்த திணையை நீங்கள் வந்து அதை மசிச்செல்லாம் விட வேண்டாம், அப்படியே போடுங்க. அந்த கன்சிஸ்டன்சி தான் உங்களுக்கு பாயாசத்துக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதை நல்லா கலந்து விட்டு எல்லாம் கலந்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு பால், நல்ல கெட்டி பாலாக இருந்ததுன்னா பாயாசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பாலை ஊற்றிக்கோங்க. துளி அளவு உப்பும் இதில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த இனிப்பு கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு அப்புறம் சீனி வேணுங்கிற அளவு நமக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு சீனியையும் சேர்த்துக்கலாம். பீட்ரூட் இருக்கிறதுனால ரொம்ப சீனியும் இழுக்காது இது. அதனால் இந்த மாதிரி சீனி போட்டு கடைசியாக கொஞ்சம் தேங்காய் பூ போட்டிருக்கிறேன். நீங்கள் தேங்காய் பூவுக்கு பதிலாக முந்திரி, கிஸ்மிஸ் ஏதாவது வறுத்து போடுறதா இருந்தாலும் போடலாம். இது ஒரு தேங்காய் போடும்போது அது ஒரு டேஸ்ட் இருக்கும். இதை இந்த மாதிரி வந்து ஓரளவு செமிசாலிடாக இருந்ததுன்னா குழந்தைங்களுக்கு உங்களுக்கு எடுத்து ஊட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்படி வச்சு கொடுக்கலாம். இல்லை கொஞ்சம் தண்ணியாக குடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பாலை எக்ஸ்ட்ராவாக ஊற்றி 1 ஸ்பூன் சீனியும் போட்டு கலந்து குடிங்க. எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும். செய்து பாருங்கள்.